எண்ணங்கள் கை கூடும் நாள் வந்ததே. ஓஹே ஓஹே கேட்ட பூ மாலை தோழானம் தோல் வந்ததே. ஓஹே ஓஹே Arabic Sea. நாங்கள் இப்போ நம்ம கெசினோக்குள்ளே போக போகிறோம். இங்கே வந்து 21 வயசுக்கு எபோவ் இருக்கிறவங்க மட்டும்தான் அலோடு. ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். 21 வயசுக்கு உள்ளே இருந்தால் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பேக்கேஜ் கம்மியாக 1125 ரூபா, 1250 ரூபா தான். பால் குடிக்கலாம். போகிறோம், இந்த ஜெயிக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாக உங்களுக்கு கிவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுவார். கண்டிப்பாக கொடுக்குறேன், கண்டிப்பாக இந்த தடவை கொடுத்துருவாரு. அப்போ நீங்கள் வந்து எல்லோரும் பே பண்ணிக்கங்க. ஒரு ஃபோன் கொடுத்துருக்காரு ரீசெண்டாக. இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா 500 உனக்கு இல்லை, உனக்கு வீடியோ ஒன்று 500. நான் வந்து இவ்வளோ ஜெயிச்சிருக்கோம். உள்ளே போய் வரப்போ நிறையா கொண்டு வரோம். எல்லாமே உங்களுக்காக தான். நாங்கள் எங்களுக்காக உள்ளே போகிறோம். எல்லாம் உங்களுக்காக தான். நாங்கள் என்ன பண்ணுவோம், மிஞ்சி போகிறோம். சரி, இப்போ வரும்போது இல்லைனா எனக்கு குடிப்போம். இது என்ன தவறு குடிப்போம். அங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து 2500 ரூபா. அப்படி ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்குது. இப்போ 2500 ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி காயின்ஸ் கொடுத்து சூதுக்குள்ளே இறக்க வைப்பாங்க. நீங்கள் வெறும் சூதுக்குள்ளே இறக்க வைப்பாங்க. அது இந்த 1000 ரூபாய்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா எல்லாம் போயிடும். ஏன்னா சூட்டு கவ்வும் புரிஞ்சுக்குங்க. இப்போ எல்லோரும் போயிடுவாங்க. இப்போ இங்கேருந்து போட்டு வச்சு நம்ம கூட்டிகிட்டு போவாங்க. போட்டு வந்து அந்த க்ரூஸில் போயிட்டு அது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோதான் இருப்பாங்க. சாய்பாபா ஒன்றும் 5 மினிட்ஸ் வந்து நம்ம போட் வந்து நம்ம பிக்கப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் க்ரூஸில் போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்களுக்கே இதான் ஃபஸ்ட் டைமு போகிறோம், மஜா பண்ணுறோம். எல்லாரும் மாதிரி செடியை பார்த்தோன்னே இந்த இடத்துலயே போறாங்க. நம்ம பெரிய இடத்துக்கு வந்துருப்பாங்க, டஸ்ட்பின் இருக்கு அங்க எடுத்து அது பழக்கம். நம்ம வருஷம் எங்கன்னா ஏரியாவில் எடுத்து இப்படி துப்புறது அது இந்திக்காரங்க பண்ணுவாங்க. நம்ம வந்திருக்கிறது பெரிய இடம், ரீசெண்டாக நடந்துக்கோ. வந்துக்கிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கோ. நம்ம கப்பலில் இருக்கோம், காவரத்தில் இல்லை. காவரத்தில் கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிற காலு. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அது வந்து கரெக்டாக டஸ்ட்பின். ஓகே ஓகே. கேசினோ மெஜஸ்டிக் ஃப்ரை சைனா டெல்டின் ஜோக்ல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. காலையில் விசாரி டெல்டின் ஜோக்கோ ஏதோ ஒன்று கையில். ஹரி முக்கியமான ஒன்று. ஹரி வா. எங்க கையில எல்லாம் டேக் இருக்கும், அவன் கையில மட்டும் டேக் இருக்காது. இதான் என்னோட முத்திரை. ஏன்னா செல்லத்துக்கு வந்து 121 2006 பிறந்துட்டான். 2005 போட்டுருந்தா ஒரு வருஷம் இது வந்திருக்கும், கூப்பிட்டு போயிருக்கலாம். ஃபீல் பண்றான், என்ன பண்றது தெரியல. அங்கே உள்ள கேம்ஸ்லாம் இருக்கான், சொக்கு விளையாட அது விளையாடலாம். இந்த மாதிரிலாம் இருக்குதான், அதில் வந்து அவன் விளையாடிப்பான். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி 2 முத்திரை குத்திடுவாங்க. இது குத்திட்டா வந்து இது வந்து ஒரு அண்டர் 21 இந்த மாதிரி குத்திட்டு அண்டர் 21. அதாவது இவனால சரக்கு அடிக்க முடியாது, கேம்ஸ் வர முடியாது. அடிக்க மாட்டேன் நான் சும்மா ஒரு அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்ல. கரெக்டாக நம்ம டீம்லேயும் இதே மாதிரி ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். முக்கியமாக வரவங்க சூதில் மட்டும் மாட்டிடாதீங்க. அவங்க கொடுக்குற கேமை வச்சு ஒரு 1000 கொடுக்குறாங்க, 1000 வச்சு ஆடிட்டு வெளியே ஓடி வந்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டு விளையாடாதீங்க. அது நான் உங்கள்கிட்ட எங்கே கொண்டு போய் நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காசு அல்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆசை யாரை விட்டது. இவர் வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, விஜய் சுத்து வ்ளாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து அவன் பேர் என்ன, சரி அதுதான் இவரு. எதுக்கு வந்திருக்கோனே தெரியாது, வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். எதுக்கு வந்திருக்கோனே தெரியாம நின்றுட்டு இருப்பாரு. அப்படியே வந்ததும் மறந்துட்டு நின்றுட்டு இருப்பான். எங்க வாயே பார்த்துட்டு என்ன அப்படி முடியும். அதை மாதிரி தான் 10 உடனே பத்திக்க போல. இதுல வந்து 3 இது இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் இருக்கு, கிளாசிக், ப்ரீமியம், எலைட். கிளாசிக் எடுத்தால் 2500,
ப்ரீமியம் எடுத்தால் 3000 ஆனா 3000 3000 எலைட் 3500. அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்கஹால் எப்படி எந்த மாதிரி எடுக்கலாம். அது இங்கே வந்து அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸு, அன்லிமிட்டெட் ஃபுட்டு. இது வந்து இந்த 3 டைப்புக்கு எல்லாத்துக்குமே தான் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய பேக்கேஜ் இருக்குது. இங்கே வரங்க நீட்டாக போயிருங்க. சண்டை சச்சரவுக்கு போயிடாங்க. சண்டை சச்சரவுக்கு போனால் இது வந்து நம்மளாம் தமிழன் பார்த்தாலும் அடிப்பானுங்க. எங்கே தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு கேட்குறானுங்க. அந்த மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துலையும் இதே மாதிரி பிரச்சனை ஆச்சு. அதை டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். ஒரு ரூமுக்கு போய் கூட சொல்கிறோம். அது பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு எங்கன்னு தெரியாமலாம் இருக்காங்க இங்கே கோவாவில். இல்லையா இது கெசினோவாக இருந்தால் கேன்சல். இதை பார்த்துட்டு இது விளையாட எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இது கெசினோ பிக் பண்ண வரப்போ போட்டா ஷிப்பை என்னன்னு கரும்புனே தெரியல. போட்டா அங்கே ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கு. ஃபுல்லாக போயிட்டே இருக்கு வீடியோ. நாங்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க இல்லவே இல்லை. பட் கோவாவில் என்ன 12 பேருக்கு வேலைன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ப்ளோர். இவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கோவா வந்து குடிக்காம வந்தால் அது எவ்வளோ ஒரு பாவங்கிறத ஃபுல்லாக அந்த பசங்க சொல்லுங்க. சும்மா வீடியோ காமிப்பாங்க, உள்ளே வந்தாங்க குடிப்பாங்க. என்கிட்ட ஃபுல் ப்ரூஃப் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இவர் லெமன் எடுத்துட்டு வந்துருக்காரு. லெமன் இல்லை, 500 1000 எடிட்டில் கட் பண்ணி. இப்போ வந்து நம்ம கூப்பிட போகிறாங்க. உங்களுக்கு கண்ணாடி சூப்பரா செட் ஆயிடுது சார். அது வந்து சபரி அழகன்னா சொல்றீங்க. அந்த சபரி இந்த சபரி இல்ல. அவர் பாருங்க, இவருக்கு ஒரிஜினல் ஷூட் ஆகுது. இப்ப என் நண்பனா யாருன்னு பாக்குறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு நண்பனா யாரும் தெரியும். என்னோட உண்மையான நண்பனா யாரும் தெரியுமா? நான் வந்து கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணி, இப்போ நான் கண்ணாடி போட்டால் அழகாக இருப்பேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த டைமில் கொடுக்க மாட்டான். அவன் தான் உண்மையான நண்பன். கொடுக்கல பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான நண்பன். பார்த்தீங்களா? அந்த நண்பன் வந்து எனக்கு நினைச்சேன், அங்கே எனக்கு கிடையாது, இங்கே நண்பன் யாரும் தெரியுமா? எனக்கு தெரியல. நைட்டு அத்தனை பேர் வந்து உள்ள உலகோட பார்த்தியா? அந்த வீடியோ சீக்கிரமா உங்களை காட்டுறோம். சீக்கிரமா வெறித்தனமா வரும். பூய சபரின்றத ரிவீல் பண்ணிருக்கேன். இதுக்காக எனக்கு ஓ ஏந்து காணாம இவ்வளோ ஃப்ரீ ஆச்சுன்னு பார்த்தேன். லைட் போட்டு கொடு. லைட் போட்டு பாருங்க, எங்க வந்தாலும் நான் பசங்க புத்தி மாறுதான். நான் அவ்வளோ இடம் இருக்கு, அங்கே உட்கார மாட்டாங்க. வீடியோ மறக்க மாட்டான், போன தான் மறப்பான். தூக்கிட்டு போயிடுவாங்க. போன மறக்க கிடையாது, திருடிட்டு போயிட்டாங்க. போனை திருடிட்டு போயிட்டாங்க, செயினை திருடிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ரிவீல் பண்றோம்னு சொன்னால அவ்வளோதான், இறங்கியாச்சு. நாங்களாம் வந்து நடந்தே தான் வருவோம். கீழே வந்து கெஷினோ அந்த வந்து கேமிங் இதில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதாமா. இங்கே பஃபட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்லாம் இருக்குது எல்லாமே. இங்கே ஃபுட்ஸ்லாம் பார்த்துக்கோங்களா? ஃபுல்லாக காமிச்சு சொல்லுங்கள். எது வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே அன்லிமிட்டட். எல்லாமே அன்லிமிட்டட். இதெல்லாம் போட மாட்டாங்க, எம்டி. இனிமேல் ஃபில் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நான் சொல்கிறது என்ன எதுனே புரியாது. ஹிந்திலேயே தான் பேசுவாங்களா? அதாட்டி ஹிந்தி நமக்கு ஹிந்தி தெரியாமல் ஆனால் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டம். லாங்குவேஜ் தெரியாமல் ரொம்ப. ஆனால் நீங்கள் தமிழ் பேசினாலே ரொம்ப இழிவாக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பேச தெரிஞ்சிடும், ஓகே. ஆனால் வந்து இங்கிலீஷ் எப்படியா அரைக்குறையாக வச்சு பேச கற்றுக்குங்க. இங்கிலீஷ் கூட அவ்வளோ புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு தான். நம்ம நினைப்போம் ஏன்டா ஹிந்தி கற்றுக்கணுமா அப்படிலாம் நினைப்போம். ஆனால் வந்து தமிழ்நாட்டு தவிர மிச்சம் எங்கே போனாலும் ஹிந்தி தான் பேச சொல்கிறாங்க. ஆனால் இப்போலாம் எங்கே போனாலும் ஹிந்தி மேண்டேட்டரி லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப பெட்டர். ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பார் ட்ரிங்க்ஸ் இருக்காடா, அது ஃபுல்லாமே சுற்றி பார்க்கலான்னு மேலே வந்துருக்கோம். கீழே வந்து பஃபெட் இருந்துச்சு, அங்கே வந்து அவங்களே மேலே போய் பார்த்துருவாங்க அப்படின்னு இருக்காங்க. இல்லை இங்கேயே எல்லாமே கிடைக்கும். பஃபெட்டில் இருக்க எல்லாமே இங்கேயே அவைலபிள் இருக்குமாமா. ஸோ அதனால மேலே வந்து லைவ் கவுண்டர்லாம் இருக்குது.
நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறது வந்து பிடிக்காது சில பேருக்கு. அதுக்கு வந்து தனியாக ஒரு ரூம் மேல மாதிரி ஒரு ரூமை வச்சுட்டு ஸ்மோக் பண்ண அந்த உடனே போய் சாப்பிட்ற வேலையை பாருன்னு நேரம் அந்த கண்ணாடி ரூம்குள்ள ஓடுறான். அவன் தான் கூப்பிட்டு இதை பத்தி சொல்லுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டேன். உங்களுக்கு தெரியும். Under-21 டேக் வேற குத்தி இருக்கு இதுல. ஒரு பக்கம் நக்கிற போறான்னு சொல்லி இன்னொரு பக்கம் வேற போட்டிருக்காங்க. இங்கே அன்லிமிட்டட் ஃபுட் நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ட்ரிங்க்ஸ் அது அன்லிமிட்டடாக அதிகமாக குடிச்சு கெசினோவில் போய் மாட்டிக்காதீங்க. அது ஒரு பிளானே வேற மாதிரி இருக்குது. டைம் எவ்வளோ முக்கியமாக டைம் நான் கேட்டது வந்து 7க்கு ஸ்டார்ட் ஆகி மிட்-நைட் 3 வரைக்கும் இருக்குமாமா. அதில் நம்ம எவ்வளோ நேரம் வேணால் நம்ம இங்கே இருந்துக்கலாம். நம்ம அவங்க துரத்தி விடுற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். ஒரு ஹவருக்கு ஒன்ஸ் ஆச்சு ஒரு இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவோம். அப்புறம் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போட்டு செமிச்சுக்கு அப்புறம் மறுபடியும் சாப்பிடுவோம். 2500 பாத்ரூமா ட்ரிப்புக்கு வந்ததுலேருந்து பாத்ரூம்லேயே குடியிருக்கு மட்டும்தான். இவன் கரெக்டாக 2 விஷயத்துக்கு தெரியுமா, சாப்பிட்றதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு கரெக்டாக எடுத்து வந்துடுவான். அப்புறம் சரக்கு அடிக்கிறதுக்கு அது என்னன்னு தெரியலடா. வெளியே எங்கேயாவது வந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி வகுறு கலக்கி ஆயா வருது. வயிறு கறிக்கு ஆயா வரும் மாவு வரும் தோசை சொல்ற மாதிரி. அது இவன் எப்படின்னா சாப்பிட்ற இடத்துக்கு வந்துதான் ஆய் வருது, அது வருது, என்ன வருது, எல்லாம் வருதுன்னு ஆய் எப்படிங்க சாப்பிட வெளிக்கிழமைனாலும் வந்துருந்தேன். நான் என்ன சாப்பிட முடியுமா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து? எங்க வந்த வயிறு கலக்குதுன்னா எப்படி சாப்பிட தோணும்? ஆனா நாங்க பேசுறதுக்கு இங்க இருக்கு யாருக்கும் தமிழ் தெரியாது போது. அதனால நாங்க ஜாலியா பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு ஜாலியா தமிழ் என்ன வேணா இங்க ஒரு ஷேப் என்னன்னா நம்ம என்ன வேணா பேசிக்கலாம், யாருக்கும் ஒன்றும் புரியாது. நமக்குள்ள பேசிக்கலாம். ஆனா நீங்க அவங்ககிட்ட பேசினாங்க திருப்பி முறைச்சிருக்காங்க. நம்ம மக்களும் வராங்க வந்து போறாங்க. ஆனா நம்ம மக்களை தான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாமே. அதனால பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போய் சாப்பிட போறோம். சாயந்தரம் போலாமா? போலாம். முதல்ல இது ஆரம்பிக்கலாம். நாங்கவே நான் வந்து இப்போ ஒவ்வொன்றா எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தர போறேன். இங்க பொண்ணுங்க இருக்கா, எனக்கு கூச்சமா இருக்கு. பொண்ணுங்க இருக்காது, ஆக்சுவலா எனக்கு கூச்சமா இருக்கும். சென்னை கான்செப்ட் தான் இருக்கு இங்க. இதுதான் நமக்கு நார்மலாவே கிடைக்கும். என்ன சொன்னா இங்க என்ன இருக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபிஷ் மசாலா ஃப்ரை. தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா புத்தி போற மாதிரி ஜிப்ஸ் கையில எடுத்து தின்றான். அதேதான் அப்படியே எப்படி லேசா பார்த்தோன்னே சரக்கு அடிக்கிறாங்க, லேசா பார்த்தோன்னே அலையிறானுங்க கையில எடுத்து தின்றதுக்கு. அப்படி என்ன போகமா தெரியல இவங்களுக்கு. ஆனா நம்ம இது வந்து நம்ம பழக்கம் எப்படின்னா பிளேட் வச்சிருக்காங்க, அழகா எடுத்து போறதுக்காக பிளேட் வச்சிருக்காங்க, பவுல் வச்சிருக்காங்க சூப்புக்காக. ஆனா எடுத்து இதை பாருங்க, இவனெல்லாம் என்ன பண்றது சொல்லுங்க. மீன் இது கேரளா சிக்கன் ஃப்ரை. பரவாயில்ல, கேரளா சிக்கன் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். மயோனஸ் இங்கே இருக்கு. மின்ட் சட்னி புதினா வேணுமா? அங்கே ஊற்றணும், சும்மா சொல்லக்கூடாது. உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி கிறுக்குன்னு இருக்கு. இந்த கிரில் ஃபீல் மாதிரி நல்லா கிருன்னு இருக்கு. நல்லா சூப்பராக ஸ்பைஸியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி கிறிஸ்டினா நிறைய இருக்கு. ஒரு 4-5க்கு மேலே இருக்கு. உங்கள் அமௌண்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எங்கள் பட்ஜெட்டுக்கு இது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஓகேன்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். எங்கன்னா உட்காரலாம். நம்ம மாப்பிள்ளை மாக்டெயிலா காக்டெயில் சரக்கா நான் சரக்கு அடிக்க மாட்டேன். நாங்களும் அடிக்க மாட்டோம். நிறைய இருக்கு, கம்மியாக சாப்பிடுங்க. எடுத்தோம் அதிகமாக சாப்பிட்டு வச்சுக்கோ, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் சரக்கு அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்க முடியாமல் போயிடும். ஆனால் சரக்கே அடிக்கிறாரு சரிங்களா? ட்ரை பண்ணுவோம். எங்க ஃபோக்கஸ் தட் காய். யாரு வீடு சாப்பாடுமா சாப்பிட்டு மைக்கெல்லாம் போய் பேசு, லூசாட் பேசிட்டு உள்ள என்ட்ரானா அங்க ஒரு சிகரெட். நீங்க மேல ஏறி வந்தோடனே அங்கதான் போய் சிகரெட் எடுத்து. இப்ப வந்து இவன் சிகரெட் நாங்க அனுப்பிச்சிடலாம் சரிங்களா? இது வந்து பெரிய ஒரு கலெக்டர் தான் இந்த ஷோ. அப்படி நாளைக்கு போது நான் போடுறேன் பாத்தீங்களா? எனக்கு பழக்கம் இல்லை, நான் சிகரெட்டே அடிக்கிறது இல்லை. அது ப்ரூஃப், ஒவ்வொரு ப்ரூஃப் காமிக்க போறேன். இந்த இடத்துல மட்டும் நல்லா கேமரா.
இப்போ வந்து ஃபிஷ் மசாலா ஃப்ரை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதோட கீழே வந்துடும். ஒன்று மிஸ் அடிச்சுட்டாங்க. செஸ் சுமார் ஓகே, ஒரு அளவுக்கு தான் இருக்கு. இது என்ன மீன்? கடல் மீன் ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் மசாலா ஃப்ரை அவ்வளோதான் போட்டிருக்காங்க. அங்கே அது படிச்சு எங்கிட்ட சொல்ல தெரியும். நம்ம ஸ்டைல் ஏதோ வர மாதிரி இருக்கு. இது வந்து கேரளா ஸ்டைல் வரலாம். இவன் சரக்கு அடிப்பார், தம் அடிப்பாரு. ஆனால் வந்து நம்ம அண்ணன். அடுத்து வாங்க, இங்கே வாங்க. சாப்பாடை பார்த்தீங்கன்னா அப்லோடாக கட்டாங்க. வாங்க இது பண்ணுங்க. இப்போ என்ன ட்ரை பண்ணி பார்க்க போறோம்னா பேல்பூரி எப்படி இருக்குன்னு புரியல இங்கே வச்சிருங்க. எங்க வைக்க? டேபிள் வைக்கணுமா? டேபிளே வச்சிருங்க. ஒரு மாதிரி இனிப்பா, ரொம்ப காரமா இருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் குக்கரே தான் போட்டிருப்பாங்க. குறுக்கிலே தான் போட்டிருப்பாங்க போல இருக்கு. குர்குரேவா? மிச்சர்ரா? நம்மளாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனா வாழ்க்கையில என்ன தெரியுமா வரும், எதுவுமே பண்ண முடியாச்சு, எல்லாமே அன்லிமிட்டெடு. இது சிம்பிள் சுண்டல் தான். மேலே வந்து அப்படியே இது பேர் என்ன? இது மிச்சர் பேர் என்ன? ஓம்பொடி. ஆமாம், ஓம்பொடி. ஓம்பொடியை போட்டு அரைச்சி கொடுத்துறாங்க. அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது. உண்மையாலுமே இது நல்லா இருக்கு. அது போக இங்கே சைடிஷ் எல்லாமே ஃப்ரீ. சிக்கனு, மீன், தென் சும்மா இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. அன்லிமிட்டட் சரக்கு. சேஸ். போடுவாங்க. ஏய் இதெல்லாம் ப்ரூஃப்டா. இல்ல கோவா வந்து குடிக்கல அப்படின்னா நீலாம் மனுஷனே கிடையாது. Everybody come on, let's do baila. முடிச்சிடலாமா?